வணக்கம் ஜோதிட நண்பர்களே. அடுத்ததாக நம்ம சேனலில் பார்க்க இருப்பது தாரையின் ரகசியத்தில் மைத்திர தாரை ஆகும். இந்த மைத்திர தாரை என்பது ஜோதிடத்தில் ஒரு நட்சத்திரத்தின் உரையாக சொல்கிறோம். நாம் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம், 17வது நட்சத்திரம், 26ஆம் நட்சத்திரங்களை குறிக்கிறது இந்த மைத்திரம் என்பது மைத்திர தாரையாகும். இந்த மைத்திரம் என்பதுன்னா, பொதுவாக மைத்திரம் என்பது நன்மையை செய்யக்கூடிய பொருள். இதில் பலன் என்னவென்றால், எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி உண்டாகும். சுபகாரியங்களை தொடங்குது. இந்த சுப மைத்திர தாரை நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தொடங்குதல், தொழில் வியாபாரம் சம்பந்தமான கையெழுத்திடுதல், ஒப்பந்தம் இடுதல், வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு முயற்சி செய்வது, வெளிநாட்டு பயணம் செய்வது, ஒரு காரியத்தில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது இருக்கிறது. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, புதிய முயற்சிகளை தொடங்க இது சிறப்பாக தாரையாக நம்ம சொல்கிறோம். அப்போ குறிப்பாக 2வது திருமணம் செய்வதற்கும், 2வது குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த மைத்திர தாரை பயன்படுத்திக்கலாம். பொதுவாக இந்த ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கொள்வோம். பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு 8வது நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா ஆயில்யம் வரும். அப்போ அந்த ஆயில் நட்சத்திரத்தன்று அதிதேவதை அப்படிங்கும்போது ஆதிசேஷன் அல்லது நாகர்கள், ஆதிசேஷன்கள் நாகர்னு சொல்வோம். அந்த தெய்வத்துக்கு போய் அந்த குறிப்பிட்ட மலர்கள் செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் நம் காரியங்களை சாதித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.